வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயருக்கு லக்ஷ்மணா அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 15ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. மீன ராசி. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, உங்களது ராசியிலே குரு வக்கரமாக கொஞ்சம் பிடிவாதங்கள் இருக்கும். மாமியார் வீட்டுக்கெல்லாம் போகாதீங்க. மாமியார் வீட்டுக்கு போனால் மாமியாரும் பிடிவாதமாக ஏதாச்சும் பேசி தொலைச்சிரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஈரண்டியில் ராகு இருக்கும்போது வஸ்தாதாக பேசுகிறது, ஜபர் காட்டுறது, இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். என்னங்க ஜபர் காட்டுறதுன்னா, ஜபர் காட்டுறது ஒரு மெட்ராஸ் பாஷை. அது ஸோ அப்படியே பந்தாவாக பண்ணி பேசுகிறது தான் ஜபர் காட்டுறதுன்னுவாங்க. நான் எப்படி இருக்கிற அப்படின்னு கேட்குறது எப்படி இருக்குது, என்னப்பா எப்படிப்பா இருக்கிறேன்றது. ஸோ இந்த ஜப்பருங்கிறது அந்த வார்த்தை. நான் எப்படி இருக்கிற அப்படின்னு கேட்கும்போதே இந்த தொனி தெரியும். ஓகேங்களா, கொஞ்சம் ரக்காக கேட்குறதுன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் பேச தோணும். அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக பேசுங்க. உங்களுக்கு மூன்றில் செவ்வாய் இருக்குது. ஸோ மூன்றில் உள்ள செவ்வாய் எந்த மாதிரி விஷயங்களை பண்ணும்போது வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுத்துரும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதுவும் 2ஆம் அதிபதியாக 2 9ஆம் அதிபதியாக இருந்து மூன்றில் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் வரும். யாராச்சும் அப்பா வகையால் போட்டு கொடுத்து போயிடுவாங்க. பையன் சரியில்லையே ஏதாச்சும் பண்ணுறானே அப்படின்னு சொல்லி போட்டு கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு நல்ல வளர்ச்சியும் நல்ல ஒரு பெரிய அளவில் ஒரு முன்னேற்றத்தையும் கொடுப்பதற்கான வாய்ப்பாக ரொம்ப சிறப்பாக இருக்குது. 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதி புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்கும்போது வீடு சம்மந்தமான விஷயங்கள், வீடு லோனு சம்மந்தமான விஷயங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நான் ரொம்ப நாளாக ஒரு வண்டி வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன் சார் அப்படின்னா, கண்டிப்பாக வண்டி வாங்குறதுக்கான வாய்ப்புகள், அதுக்கான லோன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதில் இந்த மாற்றம் இல்லை. 2ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு மூன்றில் இருக்கும்போது இந்த எவனா போட்டு கொடுப்பானுங்க கூடவே இருந்து. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் உஷாராக பார்த்துக்குங்க. ஏன்னா நம்ம கூடவே தான் இருப்பான், ஆனால் எப்படி போட்டாடி எண்ணத்தில் போட்டு விட்டு போயிட்டா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி பொறாமை ஜாஸ்திங்க. நம்ம நினைக்கிறோம் பொறாமைலாம் இல்லை அப்படின்னால ஒன்றும் இல்லை. ஒரு சுகிசிவம் தான் நினைக்கிறேன். ஏதோ ஒரு பேச்சில் சொன்னார். ஒருத்தர் அவங்க வீட்டுக்கு வந்தாராம். வீட்டுக்கு வந்துட்டு எப்படி பார்த்துட்டு இவ்வளோ பெரிய வீடு அவனுக்கு அப்படின்னாராம். நல்லா கவனிக்கிற வார்த்தை கூட, இவ்வளோ பெரிய வீடாது, பேச்சில் இவ்வளோலாம் சம்பாதிக்க முடியுதாடா 2வது வார்த்தை. 3வது இந்த படிக்கட்டு நல்லா இருக்குன்னு தான் சொல்லிட்டு போனாராங்க. அவங்க பொண்டாட்டி கீழே விழுந்து கால் உடஞ்சி போச்சா. எப்படி இருக்கு பாருங்க, அவ்வளோ நல்ல கண். ஸோ இந்த மாதிரி திருஷ்டி இதெல்லாம் உண்டு. ஸோ நல்ல மனசோட வரவெல்லாம் ரொம்ப கம்மி. அதனால் நிறைய பேர் நம்ம ஏரியாவில் ஒருத்தர் இருக்கிறார், அவர் காரே கூட நீங்கள் வரங்க, நான் வசதியெலாம் இருக்குங்க, காரை வாங்கினோன்னா எவனா பார்த்து தொலைஞ்சேன்னா அன்றைக்கி ஆக்சிடென்ட் ஆகிடுதுங்க அடிக்கிறார். ஏன்னா ஆல்ரெடி அவர் அனுபவப்பட்டுருக்கிறார். ஸோ அந்த மாதிரி தான் நல்லா இருந்தாலும் சில பேர்கிட்ட கேட்டிருக்கேன், என்னையா பொறாமப்படுறேன்னா, ஏன் பொறாமப்படக்கூடாதா, அதெல்லாம் மனுஷ இயல்புன்றான் ஒருத்தன். இது பொறாமப்படுறது மனித இயல்பான். வாழ்கிற வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்து போடுறது விட்டு இந்த மாதிரி பொறாமப்படுறவங்களாம் இருக்கான். ஸோ அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதனால் கொஞ்சம் பந்தாவாக பேசுகிறேன் அதை பேசுகிறேன்னா மாட்டிப்பீங்கன்றது தான் உண்மையான விஷயம். ஓகேங்களா. ஸோ அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்கோங்க. 6ல் சூரியன் நல்ல ஆட்சி படத்தோட வேலையில் நல்ல மாற்றம் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். கணவன் மனைவிக்கு நடுவில் சின்ன சின்ன கருத்து மோதல்கள், சின்ன சின்ன டென்ஷன்ஸ்லாம் போகும். ஸோ அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 3ஆம் அதிபதி மற்றும் 8ஆம் அதிபதியான சுக்கிரன் 5ல் இருக்கிறது பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணோம், குழந்தைங்க ஏடாவிடமாக பேசும். ஏதாச்சும் ஏடாவிடமாக பேசி நம்மளை படுத்தி எடுத்துருங்க. ஸோ அதனால் குழந்தைங்க விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. அதுவும் 3 8ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது 31ஆம் தேதி வரை குழந்தைகள் விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ இது யாரை ரொம்ப பாதிக்கும், அது ரொம்ப மெயினாக பார்க்கறதில்ல. மீன லக்னமாக இருந்து உங்களுக்கு சுக்கிர திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க குழந்தைகள் விஷயங்களில் காதல் சம்பந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். பூர்வீகம் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துங்க நான் சொன்ன ஆட்கள்லாம். ஓகேங்களா. மற்றபடி 3 8ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது பெண்கள் விஷயங்களில் பேசும்போது பழகும்போது கவனமாக இருக்கணும். நீங்களே மீன லக்ன பெண்ணாக இருந்தீங்கன்னா நீங்கள் போகிற இடங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஏன்னா உங்களுக்கு அந்த நெகட்டிவிட்டியோட ஒரு ஃபீலிங் ஈஸியாக வந்துடும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. என்ன சார் இவ்வளோ பயம் காட்டிங்கன்னா, பயம் இல்லை, இருக்கிற ஃபேக்டை சொல்கிறோம், அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ 9ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு 3ல் இருக்கும்போது நிறைய அலைச்சல்கள் இருக்கும். வெளிநாடு சார்ந்த விஷயங்கள், புதிய ஒப்பந்தங்கள் நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுனா வாய்ப்புலாம் இருக்குது. 11ஆம் அதிபதியான உங்களுக்கு சனி வக்கரமாக இருந்ததுன்னா ஒன்றும் டென்ஷன் கிடையாதுங்க. கொஞ்சம் லாபங்கள் ஸ்லோவாக வரும், அவ்வளோதான். இதே உங்கள் மீன லக்னமாக இருந்து சனி உங்கள் ஜாதகத்தில் வக்கரமாக இருந்ததுன்னா, அது எங்கே வேணால் இருக்கட்டும், சனி உங்கள் ஜாதகத்தில் வக்கரமாக இருந்ததுன்னா இந்த டைமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய ஒரு லாபங்கள், பெரிய பணம் வரும். அதுவும் சனி திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு வரும். ஆனால் உங்கள் ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருக்கணும். ஓகேங்களா. ஸோ நல்ல வளர்ச்சி நல்ல மாற்றங்கள்லாம் இருக்குது.
என்ன சார் இப்போல்லாம் வர வர வந்து இந்த தசா புத்தி அந்தரம்லாம் சொல்கிறீங்கன்னா இந்த லிங்க் வச்சா தான் சாமி கரெக்டாக வரும். ஸோ லிங்க்கு இல்லாமல் சும்மா வந்து தண்டத்தைக்கோன்னு ஏதோ ஒன்று சொல்லி தொலைச்சிட்டோன்னு வைங்களேன். அந்த 80 லட்சம் பேர் வந்து இருக்காங்க, அவ்வளோ பேருக்கும் ஒரே பலன் வராது. அதனால் சில விஷயங்களை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி தசா புத்தி அந்தரமாக பிரித்து கொடுக்குறோம், ஓகேங்களா. ஸோ அவங்க கொஞ்சம் கிளாரிட்டி வந்து நமக்கு சுக்கிர தசை இருக்கா, அப்போ நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும்னு சொல்லிட்டு உஷாராக இருக்கலாம். சில பேருக்கு வந்து சுக்கிர தசையே இருக்காது, ஏதோ ஒரு ஆகும் ஏதோ நடக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடையாது. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி தொடர்புகள் இருக்கும்போது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலான்னு தான் இதை சொல்ல இருக்கோம்னு சொல்லிட்டு, இந்த வாரம் மட்டுமல்ல வருகின்ற எல்லா வாரம் உங்களுக்கு சிறப்பாக அமைய இறைவனை பார்த்து கொண்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி. நன்றி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.